ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, 2 கொரிந்தியர் 1:4 எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் இயேசுவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இயேசு ஆறுதல் செய்கிறவர், சகல உபத்திரவத்திலையும் ஆறுதல் செய்கிறவர். இன்றைக்கு ஒரு உபத்திரவத்துக்கு மத்தியில நீங்க இருக்கிறீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது மனிதர்கள் ஆறுதல் படுத்துவாங்களான்னு பாக்குறீங்க. எந்த வழியிலாவது எனக்கு ஒரு ஆறுதல் வருமானு பாக்குறீங்க. நம்ம எல்லாருமே உபத்திரவத்தின் மத்தியிலே போகும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலுக்காக மனசு இயங்கும். யாராவது ஒரு மனிதர் மூலமா அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா, சிநேகிதர்கள் மூலமா ஒரு ஆறுதல் நமக்கு வந்துடாதா, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதான்னு நம்ம இயங்குவோம். அது மாதிரி ஒரு ஆறுதலை தேடுகிற நிலைமையில நீங்க இருக்கலாம். இயேசுதான் மெய்யான ஆறுதலை தர முடியும், மனிதர்கள் அல்ல. நமக்கு ஆறுதல் இயேசுதான். உங்களுக்கு ஆறுதல் இயேசுதான். உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்ப உங்களோடு பேசுகிறார். மகளே, உனக்கு ஆறுதல் நான் தான். மகனே, உனக்கு ஆறுதல் நான் தான். உனக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி காயப்பட்டு எல்லா வேதனைகளையும் சுமந்தேன்னு சொல்ல, நான் உனக்கு சகலவிதமான ஆறுதலை தருகிற தேவன்னு சொல்லுகிறார். இயேசுவே, நீரே என் ஆறுதல்னு சொல்லுங்க, பொழுதுள்ள பெரிய மாற்றம் வரும். ஆண்டு சொல்ல, மகனே மகளே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் ஆண்டு சொல்லுகிறார். அதுதான் ஆறுதலான ஒரு வார்த்தை. சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு வரக்கூடிய சகல உபத்திரவத்தில் நீர் தான் என்னுடைய ஆறுதல். என்னை உம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பொழுது ஆறுதல் படுத்துகிறதற்காய், காயங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.